உன் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற காரியத்தை மீண்டும் எழுப்புவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் காரியத்துல இனி நடக்காதுன்னு சொல்ற காரியத்துக்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசம் மட்டும்தான். அது இருந்துட்டா போதும், எதை வேணாலும் ஆண்டவர் செய்வார். எதை வேணாலும் என்ன செய்வார்? ஆண்டவர் செய்வார். அவங்க இல்லைன்னு சொல்லட்டும், ஆண்டவர் இருக்கும் பாரு. முடிஞ்சிருச்சுன்னு சொல்லட்டும், இல்ல தொடங்கலாம் பாரு. அது உங்க ஆபீஸ் ஒர்க்கா கூட இருக்கட்டும், உலக பிரகாரமா கூட சொல்றேன். அவ்வளவுதான், வியாபாரம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல அதுல உண்மையே இல்ல அப்படின்னீங்கன்னா அதிலிருந்து கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். நேரத்துல கர்ப்பம் இல்ல, கர்ப்பம் தரிக்க முடியாது, வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்ல ஜோம் பண்ணுவான். அவ்வளவுதான், சான்ஸே இல்ல அப்படின்பா. ஆண்டவர் சொல்வாரு, அவன் சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டானா? சொல்லிட்டான். மெடிக்கலி ரிப்போர்ட் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. ரிப்போர்ட்டை வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். கையில வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். இப்ப வரும் பாரு. இப்ப வரும் பாரு. கேன்சர் இருக்கா? ஆமா. ரிப்போர்ட் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. என்ன சொல்றாங்க? ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, இதுக்கு மேல பிழைக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்ல, அப்படியா? அப்ப பிழைச்சிடலாம். ஏன்? அவன் முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்ணுவார். கர்த்தர் முடிய வைப்பார்.